வர்தா புயல் கடந்து சென்றுவிட்ட நிலையில் சென்னையை அடுத்த செம்மஞ்சேரியில் வசிக்கும் ஏழை மக்களின் உதவி குரலுக்கு யாரும் செவி சாய்க்கவில்லை. அப்பகுதி மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளை புதிய தலைமுறை கள ஆய்வாக பதிவு செய்கிறது. மறுபடியும் பில்டிங்கில் வேலை செஞ்சு பிள்ளைங்களெல்லாம் அங்கே இட்டு போய் வச்சுக்கிட்டு பட்டுக்கினாங்க. அந்த மழை மொதல் மழைக்கு 5 நாள், மது மழைக்கு 5 நாள் இருந்தோங்க. இப்போ நாங்கள் என்னங்க பண்ணுறது? அது கூட இல்லைங்க. எங்கெங்க போய் இந்த பிள்ளைங்களை இழுத்துட்டு போய் நாங்கள் அறிவோம். கட்டில் மேலேயே 10 பேர் கட்டில் மேலேயே உக்காந்துருந்தாங்க. கீழே இறங்க முடியலைங்க. இது மாரியம்மாளின் தனிப்பட்ட குரல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த செம்மஞ்சேரியின் குரல். சுகாதாரமற்ற சூழலில் பேர குழந்தைகளுடன் தனிமையில் வசித்து வரும் மூதாட்டியின் வேதனை இது. 2 குழந்தைகளுக்கு தாயான பிரேம்லதா, 3 வயது குழந்தையை வளர்த்து வரும் மீனாட்சி ஆகிய தாய்மார்களின் கவலை குரல் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் எல்லாம் சுற்றி வராங்க. இப்போ யாருமே ஒரு ஆள் கூட வந்து எட்டி பார்க்கல. சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டம். ஒரு பால் பாக்கெட் 60 ரூபாய் விற்கிறாங்க. அப்படி வாங்கி நாங்கள் எப்படி குழந்தைக்கு பால் காசி கொடுக்குறது? ஒரு 25 ரூபாய் இந்த பால் பாக்கெட் 60 ரூபாய் விற்கிறாங்க. இப்போ மழை டைம்ல எல்லாம் விலைவாசி ஏற்ற நாங்கள் என்ன பண்ணுறது? குழந்தைங்க வச்சுன்னு பாத்ரூம்லாம் போக முடியல. நாங்கள் குழந்தைங்க வச்சுன்னு இப்படி சாப்பிட்டு சோறு ஆகுது. குடிக்க தண்ணி இல்லை சுத்தமாக. தண்ணி வந்து அப்பப்போ தண்ணி வருது. தண்ணி நந்து விட்டாகுது. இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் எப்படி பால் காசு கொடுப்போம் எடுத்தோம் குழந்தைங்களுக்கு? அதுவும் நோய் தானே குழந்தைங்களுக்கு. கட்டுற மழை பாம்புனா பார்த்து பூரா வருது. சுனாமியால் பாதிக்கப்பட்ட 7000 குடும்பங்களை அரசு செம்மஞ்சேரியில் குடியமர்த்தி இருக்கிறது. ஆனால் அடிப்படை கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளே தொடர் இன்னலுக்கு காரணம் என்கிறார் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் வடிவேல். புயல் வந்ததுலேருந்து ஃபுல்லாக ஒரே தண்ணி இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக பள்ளமாக இருக்கிறதுனால இந்த பக்கம் தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது. குழந்தை வச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். தங்களை சுற்றி தண்ணீர் தேங்கி இருந்தாலும் குடிக்க தண்ணீர் இல்லை. வேலை நிமித்தமாக சென்னைக்கு சென்று வர போதிய பேருந்து வசதிகள் இல்லை என பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வரும் செம்மஞ்சேரி மக்கள் தங்கள் குறைகளுக்கு அரசு செவி சாய்க்க வேண்டும் என்கிறார்கள். சென்னை மாநகரத்தை வலு சேர்க்கும் கரங்கள் தற்பொழுது உதவிகளை கோருகிறது. செம்மஞ்சேரியில் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் உதவி குரல் கேட்கிறது. அரசாங்கம் உடனடியாக இந்த ஏழைகளின் குரலை கண்டு அவர்களுக்கான உதவியை செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.